ஒளிந்தார்கள். காலக்கை நிவாதகம் சொல்லக்கூடிய 3 கோடி 60,000 அரக்கர்கள் இருந்தார்கள். ஆமா ஆமா மணிவா, இதை பெற்று வந்து விட்டேன். மணிமகடத்தை கொண்டு சென்று என்னுடைய தந்தையாருடைய தலையிலே இந்த மணிமகடத்தை வைத்து அழகு பார்க்கலாமா? இந்த மணிமகடத்தை மீண்டும் பெற்று வந்தாய். உன்னுடைய தந்தையாருடைய சிரத்தில் அணிந்து அதை அழகு பார்க்க வேண்டும். நீ அதனால எவ்வளவு போய் வா. ஆட வர வேண்டுமா? போய் வா. அந்த அசுராதி வர்க்கத்தை 3 கோடி 60,000 அதாவது காலக்கை நிவாதரசரை அடைபெற்ற பேரும் அடித்து விட்டு இழந்த மிடி அதாவது கிரீடத்தை பெற்று வந்து வந்தாராம். எப்படி பார்க்கலாம்? ஆமா, அதனால தடுத்து பார்க்கலாம். உண்மைதானப்பா? அதான் வருகிறான் மகனே அர்ஜுனா. இந்த அபராதி மட்டுமெல்லாம் என்ன ஆச்சு? மாட்டு வழிந்து விட்டார்கள். ஆடே அப்பா சுவாமி, இப்பதான் தெய்வலோ ஒரே ஒரு மானத்தாலே அந்த அசுராதி வர்க்கத்தை 3 கோடி 60,000 காலக்கை நிவாதரசரை ஒரே ஒரு மானத்தாலே அடைபெற்ற பேரை கொன்று வைத்து விட்டார். அப்படியா? ஆமா. அப்படி இருந்தா நானும் என்னுடைய மணிமகளை கிரிகளும் அர்ஜுனா எங்கே என்னுடைய மணிமகளை கிரியும் எங்கே? உன்னுடைய மகன் கொண்டு வா. அர்ஜுனா மகனே அர்ஜுனா, வாழ்க 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 பல்லாண்டு காலமாக வாழ்வாயப்பா. அர்ஜுனா வாழ்வாய் என்று சொன்னார். இந்த வையகத்தில் கோடி காலம் நான் வாழ்ந்திருப்பேன். இந்த தெய்வலோகம், பொன்னுலோகம், அமராவதி என்று சொல்லக்கூடிய இந்த 3 உலகத்தையும் நாங்கள் ஆட்சி செய்துதான் நான் பார்த்திருக்கிறேன். இந்த கோலத்தில் தங்களை பார்ப்பதற்கு மிகவும் மனம் வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் இறந்த கிரீடத்தை மீண்டும் நான் மீட்டு வந்து விட்டேன். இந்த கிரீடத்தை தன்னுடைய தலையில ஏந்தி மீண்டும் நீங்கள் அரசாட்சி செய்ய வேண்டும். அதை இந்த அர்ஜுனன் நான் கண்குடியில பார்க்க வேண்டும். அப்பா ஆமா, இந்த கிரீடத்தை மீண்டும் எனக்கு வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. எப்படி என்றால் இந்த 32 சிமாதத்தில் அமுந்து கொண்டு இந்த மணிமணி கிரீடத்தை வைத்து நடிகை பெண்கள் எல்லாம் ஆடுவார்கள். அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருப்பேன். இருந்தாலும் இந்த கிரீடத்தை ஒரு நிமிடமாவது சிறை தலையில வைத்து அந்த காட்சியை நான் கண்ணாலே பார்க்க வேண்டும். மகனே, தெய்வலோகத்தினுடைய அதிபதி, இந்த பொறுப்பை ஏற்றவர் தாங்கள் மட்டும்தான். தாங்கள் வைக்கக்கூடிய மணிமகடத்தை நான் வைப்பதற்கு தகுதி இருக்கிறதா? இருந்தாலும் என்னுடைய ஆசையப்பா, உங்களுடைய ஆசைக்கு வாங்கி உண்மைதான் ஒரு நாளைக்கு மட்டும் இதை நான் வைத்து வேண்டும். உண்மைதான் ஆகட்டும். அப்படியா? உடனடியாக இருப்பாங்க. கை தட்டவும். அர்ஜுன தேவ பட்டம், அர்ஜுன தேவ பட்டம், அர்ஜுன தேவ பட்டம், அர்ஜுனனுக்கு தேவர்களால் தேவ பட்டம். அர்ஜுன தேவ பட்டம். அர்ஜுனா, இந்த தெய்வலோகத்திலே மணிமகடம், 30 சிம்மாசனம், வெள்ளை பட்டத்து யானை என்று சொல்லக்கூடிய எல்லாமே பறிபோகி விட்டது. உன்னுடைய கிருபையாலே இந்த தேவேந்திர பூபதிக்கு மணிமகடத்தை வாங்கி சென்றார். இதே பிரகாரமாக ஒரு நாளாவது ஒரு கணமாவது இந்த மணிமகடத்தை உன் தலையில சுட்டு அழகு பார்க்க வேண்டும். அப்படி என்று எங்க ராஜ் சொல்லிருக்கார். அதே பிரகாரமாக ஒரு நிமிடம் இந்த கிரீடத்தை உன் தலையை சுமந்தபடியால் இன்று முதல் கிரீடி என்ற பட்டத்தை கொடுக்கின்றோம்.
யாரா திருட வந்தவங்க? பேர் வச்சுக்கல திருட வந்தவன. கிரீடி. இரண்டாவது பட்டமா? ஓகே. இரண்டாவது பட்டமா அது? இல்லம்மா நீ சொன்னதான். கிரீடி வேந்தன். கிரீடி வேந்தன். கிரீடத்தை மீட்டு கொடுத்தபடியால் அந்த கிரீடி வேந்தன். திருட வந்தவன் இல்லையா? போட பைத்தியக்கார. என் காதுல அப்படி வந்தது. மகனே அப்பா இருந்தானால இந்த சமாஜத்துல அமுந்து கொண்டு ரம்பை ஊர்வசி மேலகின்னு சொல்லக்கூடிய நடன பெண்கள் எல்லாம் அந்த நடனத்தை ஆடுவார்கள். அதை கண்டாலே நான் பார்ப்பேன். அப்படி இருக்கும் பொழுது சமாஜத்துல நீ இருந்து இருக்கிறாய். அப்பொழுது அந்த நடித்து நீ பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படியா? உண்மைதான். ஆகட்டும் அப்பா. அப்படியா? நடன பெண்களா சீக்கிரமாக ஆடுங்கள். ஆட்டத்தை ஆடுங்கள். ஆயுஷ்மான் பவன். நடிகத்தை பார்த்தாயா? பார்த்தாயா? பார்த்து விட்டேன். இருந்தாலும் இதோ நடிகத்தை பார்த்த உடனே இந்த பெண்களுக்கு நான் பரிசு கொடுப்பேன். அப்படியா? உண்மைதான். இதோ நானும் பரிசாக கொடுக்கிறேன். அப்படியா? ஆமா. அம்மா ஒரு பெண்ணுக்கு கொடுங்க. இந்த அம்மாவுக்கு கொடுங்க. இந்த அம்மாவின் நடிப்பு தான் அருமை. முத்துமணி எல்லாரும் பாட்டுக்காடு நம்ம பாட்டுக்காடி வைரம் முத்துக்கள் தங்களுக்காக தக்க போடுங்கள். வாங்கி கொள்ளுங்கள். அம்மா எனக்கு மொட்டையானம் அப்படியா? கையில கட்டி விட்டு இருக்கு. இந்த சன்மானத்தை நீங்க எனக்கு கொடுக்கும் பொழுது அதாவது இப்ப எனக்கு தேவைப்படவில்லை. எனக்கு தேவைப்படும் பொழுது நான் வாங்கிக் கொள்கிறேன். இப்பொழுது தேவையில்லை. ஆமா, இப்பொழுதே வாங்கிக் கொள்ளுங்கள். நான் அதாவது பூலோகவாசி. நான் தெய்வலோகத்தில் நான் இன்னும் சற்று நேரம் மட்டும் நான் இருப்பேன். நான் போனதுக்கு அப்புறம் நீங்க எப்படிதான் வாங்குவீங்க? இல்லீங்களே, அப்புறமே வாங்கிக்கிறேன். பிறகு வாங்கிக்கிறேன். நடனத்தை பாராட்டி நடனப்பெண்கள் ரம்பை ஊர்வசி மேனகி திலோத்தமை ரதி ரதி ரதிச்சரா என்று சொல்லக்கூடிய தேவக்கடிகள் ஏழு ஒன்றாக சேர்ந்து இந்த தெய்வலோகத்திலே நடனத்தை பார்த்து நீ மகிழ்ந்தாய். அதன் காரணமாக ஒவ்வொரு பெண்களுக்கும் தானங்களை அள்ளி கொடுக்கிறாய். இந்த தானத்தை கொடுத்தபடியா இந்த சபையிலே தனஞ்சயன் பட்டப்பையோடு தானங்களை வாரி வாரி கொடுத்ததால்
நாட்டிய பெண்களுக்கு தான தர்மங்களை வாரி வாரி வழங்கியதனாலே தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய பெயரும் இறந்த கிரீடத்தை மீட்டு வந்தனாலே கிரீடவேந்தன் என்று சொல்லக்கூடிய பெயரும் என்ற தினத்திலிருந்து அர்ஜுனனுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய பெயர் நீ வைத்து ஒரு பட்டம் நீ வச்சு ஒரு அன்பளிப்பா அவர் கொடுக்கணுமா அந்த பட்டம் நீயே வைத்து சரி அர்ஜுனா 7 பேருக்கு தான தான வாரி வழங்கி இருக்கிறார் அந்த அவர் தலையில வச்சு விட்டுருங்க. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பெண்மணி இருக்கிறார். அவளிடம் நான் கூறுகிறேன். அவள் பாத்தி எனக்கு ஒரு பெயர் வைத்தால் சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அம்மா மயிரை அள்ளி கொடுத்தோம்னா இந்த முதல் மயிறு புடிங்க சரி வாங்கிக்கிறீங்களா? கருத்துட்டாங்க. சரி போகப்பா. சரி பரிசெல்லாம் வாங்கிட்டீங்களா? மனசுல போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. போய் வருகிறோம். சரி ஆகட்டும். இருந்தாலும் இதோ கையிலேசனை கண்களுடைய கடவுருமான தவமானம் செய்து இந்த 3 கோடி 60,000 அசுராதி கூட்டமெல்லாம் கொன்றுவிட்டு உடம்பெல்லாம் களைப்பாக இருக்கிறது. அதனால இந்த தெய்வலோகத்துல ஓய்வு மண்டபம் என்று சொல்லி இருக்கிறது. அந்த ஓய்வு மண்டபத்துல சென்று ஒரு நாள் மட்டும் அந்த மண்டபத்துல சென்று நல்லா படுத்து தூங்கிட்டு பிறக வேண்டும் என்றால் அந்த கர்ப்பத்தை சந்திக்கலாம். அப்படியா? வார்த்தைக்கு நாங்க ஒரு நாள் மட்டும் ஓய்வு எடுத்து விட்டு நாளை மறுநாள் அன்னாரை நான் காண செய்கிறேன். ஓய்வு நிம்மதியா கோயில் மாளிகை என்னுடைய தந்தையாருடைய வார்த்தைக்கு நாங்க இன்று ஒரு நாள் மட்டும் இந்த தெய்வலோகத்திலே ஓய்வு மண்டபத்திலே ஓய்வெடுத்து விட்டு ஏனென்றால் கைலங்கிரி சென்று கடோரமான தவம் செய்து தவத்தி அதாவது வரத்தை வாங்கிய கையோடு இங்க வந்தவுடனே சண்டை அந்த 3 கோடி 60,000 மரக்கடங்களை கொண்ட உடனே என்னுடைய உடம்பெல்லாம் மிகவும் அசதியாக இருக்கிறது. இந்த அசதியை போக்குவதற்காக சற்று நேரம் உறங்கிவிட்டு மீண்டும் அன்னாரை சந்திக்க இந்த அர்ஜுன் நான் புறப்பட வேண்டும். அதனாலே உடனடியாக பஞ்சனை மெத்தை அலங்கரி காலாட்டு பாடுவியா? தூங்குறப்பா. சரிங்க. காலாட்டு பாடுவில்ல? நல்லா ராரி பாட்டு நல்லா பாடுவேன். ராரி பாட்டு பாடணும், தூரி பாட்டு பாடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அர்ஜுனன் நான் பூலோகவாசி. இந்த தெய்வலோகத்தில் நான் வந்து சற்று நேரம் நான் உறங்க வேண்டும் என்றால் எனக்காக நீ காவலாக இருக்க வேண்டும். நானும் காவலாக இருக்கேன், நீங்க பயப்படாதீங்க. அப்படியா? எங்க இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நம்பி படுக்கலாமா? நம்புக. எத்தனை பேருக்கு நான் பண்ணிருக்கிறேன். என்னது இல்லைங்க, நல்லது நான் இது பண்ணிக்கிறேன். நல்லது பண்ணிருக்கிறேன். உன்னை நம்பி படுக்கிறேன். கண்ணை மூடி தூங்குங்க. ஒண்ணுக்கு பயப்படாதீங்க. ஒண்ணுக்கு இல்ல, ஒண்ணும் பயப்படாதீங்க. ஆகட்டும், தைரியமா இருங்க. பாடல் பாடு. பாடல் உச்சார். பாடல் பாடு. ராரி ராரி ராரோ. நல்லா பண்ண, நல்லா பண்ண. ராரி ராரி ராரோ. இவன் போனாடி ராரிகாரங்கிட்ட போனாலோ. ஒரு அடியில கொண்டு போடுவாமா? என்னடா பாட்டு பாடுறேன்? ராரி பாட்டு இதெல்லாம் வேண்டாம், தூரி பாட்டு பாடு. தூரி தூரி தூராரோ. இவன் போட்டாடி துலக்கு கிட்ட போனாலோ. எலும்பா பெரிய மதம் போட்ட பூண்டே. ஏங்க கொள்ளக்கார சொல்ற மாதிரி மண்டை கொழுப்பெரிய மதம் கொண்ட பூண்டை என்னடா பாட்டு பாடுகிறாய்? பாருங்க, இப்ப வேற பாடாது. ஊரு துடும்படிக்க, ஊரு துடும்படிக்க. அருமை, அருமையான பாடல். போட்டாடிய ஊருக்கு வேண்டாம் போட்டாடிக்க. இவனை தூக்கி கிணத்துல போடு. கிணத்துல போடுங்க. வேண்டாம்,
ஏய் உன்னால வர்ற தூக்கமே எனக்கு கெட்டு போகுதுடா. நீ தூக்கமே தாட்டு பாட வேண்டாம். என்னை சுற்றி காவலாகுது. அப்படி சொல்லு. வர காவல் படு உஜாரா காக்கணும். எப்படி காவல் காப்ப? எப்படி எப்படி தூங்குன கண்ணு முடிக்காம இவனதான் காவலுக்கு வைக்கணும். சி மூடின கண்ணு தூங்காம பத்திரமா காவல் காக்கிறேன். விழித்த கண்கள் மூணாமல் வரைக்கும் சரி. பாட்டு உஜாராக காவல் காக்கணும். நான் போய் குடிச்சு போறேன்.